தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு நாளை மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். கோயில அரசு தனிப்பட்ட சொத்தா கருதி முடிவெடுக்க முடியாதுன்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். என்ன வழக்கு? இந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருக்குன்னு முழுமையான விவரங்கள். உலக பிரசித்தி பெற்ற உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா நடைபெறும் அந்த கள்ளழகர் கோவில், அந்த கள்ளழகர் கோவில் நிதி 40 கோடி ரூபாயில வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கி தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருந்துச்சு. அந்த அரசாணையை ரத்து செஞ்சு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது எந்த வழக்குலன்னு பார்த்தோம்னா, மதுரை அழகர் கோயில் உபரி நிதியில வணிக நோக்கத்துல கட்டிடங்கள் கட்டுவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்யணும்னு வழக்கு வருது. அந்த வழக்குல நீதிபதி இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுபோக கள்ளழகர் கோயில்ல அறங்காவலர் குழு இல்லாம வளர்ச்சி திட்ட பணிகளை நிறைவேற்ற அரசு முடிவு செஞ்சிருக்கு. இவ்வாறு கோயிலை அரசு தனிப்பட்ட சொத்தாக கருதி முடிவெடுக்க முடியாதுன்னு நீதிபதியை கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுபோக கோவில் நிதி ரூபாய் 107 கோடி இருந்துச்சு, அதுல 62 கோடியா குறைஞ்சிருக்கு. இது தெய்வ குத்தம், வேலையே பயிரை மேஞ்ச கதையாயிருச்சு. அதனால கோயில் தணிக்கை யாரால செய்யப்படுது என்பது கேள்விக்குறியா இருக்கு. எனவே கோயில் தணிக்கை எப்படி செய்யப்படுது என்ற விவரங்களை 2 வாரத்துல தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அழகர் கோயிலுக்கு புதிய அறங்காவலர் குழுவை அமைப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கணும். செயல் அலுவலர் EO 5 ஆண்டுக்கு மேல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை விட்டு நீக்கிட்டு நிர்வாகம் தெரிஞ்ச ஒரு மேலாளரை நியமிக்கணும். இது போன்ற பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்காங்க. அது போக அழகர் கோயில்ல பிராணிகளை வதைப்பது நீண்ட காலமாக வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருந்து வருது. இது பக்தர்களின் நம்பிக்கையை தொடும் ஒரு அம்சமாக இருப்பதால இதுல நீதிமன்றம் தலையிட முடியாது. அதுபோக கோயில்ல மத்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களுக்கு, ஏன்னா இது மலைப்பகுதி, அதனால அந்த நினைவு சின்னங்களுக்கு அருகே நடைபெற்ற கட்டுமானங்களை உடனடியாக அகற்றணும். இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க நீதிபதிகள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு நாளை மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.